வாவ்! ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெகோலேண்ட். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெகோலேண்ட் தான் போகிறோம். இது வின்சர் கிட்டக்க இருக்குது. ஸோ வின்சர்லேருந்து கொஞ்ச நேரம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஏதோ ஊருக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. பக்கத்துலலாம் எல்லா பக்கமும் வீடு இதுவுமா வந்தது. பட் டக்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்டோர் டக்குன்னு வந்து லெகோலேண்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ லெகோலேண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டே பிளேசஸ் இருக்குது. கேசல் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு தீம்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லெகோலேண்டுக்குள்ளே போகிற வழி. ஸோ வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே அந்த லெகோ மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. அண்ட் தென் உள்ளே போகும்போதும் பார்த்திங்கன்னா வெல்கம்ன்றதை வந்து தனித்தனியாக நல்ல ஒரு லெகோஸில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. இதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர் ஐடியா. இப்போ நம்ம வந்து லெகோலேண்டோட பார்க்கிங்குள்ளே என்ட்ராகிறோம். பார்க்கிங் பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய பார்க்கிங். 2-3 பார்க்கிங் ஏரியா இருந்தது. ஸோ ஏபிசின்னு அவங்களே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டுறீங்கன்றதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பக்கி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அது போக பெரிய கிட்ஸ் வர்றாங்க. ஸோ ஸ்கூட்டர், ஸ்கூட்டி அந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ளே அலோவ்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் போகும்போது அதெல்லாம் பிளான் பண்ணி பக்கி மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா பக்கி வேணும்னா நீங்கள் வந்து ட்வின் பக்கி கூட ஹையர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஒன் டேக்கு இவ்வளோன்ட்டு ரெண்ட்டு வச்சுருக்காங்க. நம்ம அது வேணும்னா நம்ம வந்து ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளேயே வந்து அந்த கெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்றாப்புல ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம போகிற வழி. சூப்பராக இருந்தது. ஸோ பார்க் பண்ணிவிட்டு போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக லெகோ செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு தீமில் லெகோஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி லெகோ பார்க்குள்ளேயுமே நிறையா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. தென் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்தந்த பேயில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஒட்டி தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு கார்லாம். ஸோ கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல உங்கள் காரை நிப்பாட்டுறீங்கன்ட்டு பார்த்து நிப்பாட்டுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இவ்வளோக்கும் நாங்கள் போனது வந்து வீக் டே தான். வீக் டேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு பார்க்கிங்கில் ஹாஃப் கிட்ட ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது எப்போ போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் சம்மரில் அதுவும் வீக்கெண்டில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல். நாங்கள் வீக் டேயில் போகும்போதே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு புக் இன் ப்ரேயர். அண்ட் வீக்கெண்டு போனீங்கன்னா வீக்கெண்ட்னா உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா வீக்கெண்ட் வந்து மார்னிங் 10 to 6 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதே இது வீக் டேனா மார்னிங் 10 to 5 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் போனீங்கன்னா வீக்கெண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போதே பேக் செக்கிங், டிக்கெட் செக்கிங் எல்லாமே செக்கிங் நடந்தது. அண்ட் ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்லைட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பெரியவங்கலாம் ஸ்டெப்ஸில் இறங்குனாங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்லைடில் சரி வந்துடலாம். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எல்லாருக்குமே கையில் டிக்கெட் செக்கிங் முடிச்சுட்டு கையில் வந்து எல்லாருக்குமே மேப்பும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பிகினிங்கில் இருக்கிற ஸ்பாட்ஸ் ரைட்ஸ் மாதிரி. இது வந்து பில்ட் அண்ட் ரேஸ்ன்னு இருந்தது. ஸோ பெரிய பசங்களாம் வந்து பில்டு பண்ணி அவங்களே வந்து அவங்களோட வெஹிக்கிளை ரேஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் 4D ஷோ நடந்தது. 4D ஷோ பார்த்திங்கன்னா உள்ளே 3 இது இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த மூவிக்கு போகணுமோ நம்ம அந்த மூவி பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே செகோ செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுக்கிட்டலாம் நம்ம ஜாலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து மினியேச்சர் ஒரு லண்டன் அப்புறம் 7 வண்டர்ஸ் எல்லாமே வந்து லண்டன் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து காலையில் எந்த கூட்டமுமே இல்லை. பட் ஈவினிங் வந்து ரைட்ஸ் எல்லாம் 5 o'clock க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் சில ரைட்ஸ் வந்து ஒரு ஹைட் ஒரு 6 yearsக்கு மேலே தான் ஏற்றுறாங்க. பட் அந்த மாதிரி அந்த ரைட்ஸுக்கு பக்கத்துலலாம் வந்து இந்த மாதிரி இந்த காயின் போட்டு விளையாடுற கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரைட்லாம் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு தான். இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிற ரைடு, ஸ்பீடி இதுன்ட்டு. ஸோ இதான் அந்த ரைடோட ட்ராக். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ராக் பாருங்கள், பயங்கரமாக எல்லா பக்கம் வந்து சர்றன்னு. ஆக்சுவலாக செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. 2 ட்ராக் இருக்குது. ப்ளூ ஒன்று, ஆரஞ்சு ஒன்று. ரெண்டையுமே நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். ரெண்டுமே வேறு ட்ராக்கில் போகுது. வேறு மாதிரி போகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போகுது, அப்புறம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் பின்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. செமையாக இருந்தது. ஃபாஸ்ட்டாக போகுது. இது வந்து பெரிய கிட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ குழந்தைங்கள வச்சுருந்தீங்கன்னா இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கத்தில் இதே மாதிரி பக்கத்தில் குட்டியாக இன்னொரு குட்டி ட்ரெயின் ஓடுது. அந்த ட்ரெயினில் வந்து நம்ம கிட்ஸை ஏற்றலாம். அதே மாதிரி எல்லா ரைட்லேயும் நம்ம எத்தனை மட்டும் வேணாலும் ஏறலாம். அங்கே வந்து அந்த இது கிளம்புது பாருங்க, அந்த கார்ஸ். ஸோ ரெண்டு கார்ஸுக்குமே ரேஸ் மாதிரி அந்த ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் 2 ஒன்றா தான் கிளம்புது பாருங்கள். ஆப்போசிட்டில் வருது பாருங்கள். ஸோ ட்ராக்குமே அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு சொன்னாங்க. ப்ளூ ட்ராக், ஆரஞ்ச் ட்ராக்குன்னு.
ஸோ 2 ட்ராக்லையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து இது வந்து டூப்ளோ ப்ளே டவுன்ன்றது வந்து குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து 1 இயர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்டு அதை விட குட்டி குழந்தைங்கன்னா பேரண்ட்ஸோட ஒரு அடல்ட்டோட சூப்பர்விஷன் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து ஹெலிகாப்டர், கிட்ஸ் ஹெலிகாப்டர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இது வந்து ஆன் பண்ணி விட்டோன்னே கிட்ஸ். அப்புறம் அந்த டூப்ளோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல்னு இருந்தது. அந்த டிரைவிங் இது பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்காங்க. பெரிய கிட்ஸ்க்கு ஒன்று, சின்ன கிட்ஸ்க்கு ஒன்று. லிட்டில் ரைடர்ஸ்க்கு வந்து எல் ரைடர்ஸ்ன்னு இருக்குது, எல் டிரைவர்ஸ்னு. பெரிய கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராக்கு. அது வந்து அழகாக ஒரு ஒரிஜினல் ட்ராக்கில் ஒரு ரோட்டில் போகிற மாதிரியே ஃபீல் கொடுக்குறதுக்காண்டி சைடில் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ், க்ளீனிங் ஏரியா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. தென் அது பக்கத்துலேயே அப்படியே வந்தீங்கன்னா போட்டிங் இருந்தது. இந்த போட்டிங் வந்து நம்மளே தான் குழந்தைங்க வந்து ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஸ்டியரிங் வீல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ஹவுஸ் இது பக்கத்துலேயே இருந்தது. ஹாண்டட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலி ரைடு, எல்லாருமே ஏறலாம்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே சூப்பராக இருந்தது. தீம் வந்து ஒரு பார்ட்டி, பேயெல்லாம் பார்ட்டி கொண்டாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயமாலாம் எதுவுமே இல்லை, பட் கொஞ்சம் டார்க்கான ஏரியாவாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மியூசிக்லாம் போட்டு பேயெல்லாம் பார்ட்டி பண்ணுற மாதிரி டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு பார்ட்டி பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தென் வந்து அந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரி அந்த ஹாலோவின் செட்டப்பில் இருந்தது. கொஞ்சம் ஒரு ரைடில் உட்கார வச்சுட்டு இந்த ரைடு வந்து நம்ம சுற்றுறோமோ இல்லையோ, பட் மேலே அந்த சீலிங் அதெல்லாம் சுற்றுச்சு. தென் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டயர்டாக இருந்ததுனால இங்கே ஒரு ஷோ ஒரு 1 o'clock டைம், ஒரு ஷோவுக்கும் வந்து டைம் போட்டிருக்காங்க முதலையே. ஸோ அதை நம்ம அந்த டைமை பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஸ்பாட்ஸுக்கு போய் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம். இது வந்து பைரட் ஷோ நடந்துகிட்டு இருந்தது இந்த இடத்துல. இந்த பைரட் ஷோ வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா இதில் வந்து சும்மா வந்து டான்ஸ் ஆடி பாட்டு மட்டும் பாடலை, பட் அங்கங்கே இந்த மாதிரி பாம்பு அடிக்கிறதா இருக்கட்டும், பிளாஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஃபயர் வந்துச்சு. மேலே வந்து எல்லோரும் ஜம்ப் பண்ணாங்க, ஸ்பீட் போட்டு போச்சு, பக்கத்தில் டக்ஸ் எல்லாம் போச்சு. தென் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. நம்மளையுமே இன்ட்ராக்டிவாக வச்சுக்கிட்டாங்க. அப்பப்போ குழந்தைங்கிட்ட அந்த கொஷின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், குழந்தைங்க ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே இருந்தது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறது, யார் வர்றா, பின்னாடி யாரும் வர்றாங்களா, செக் ஃபாலோ சம்மன் ஃபாலோயிங் மீ, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து இன்ட்ராக்டிவாக இருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. பசங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் பாருங்கள் அந்த ஃபயர் ஒர்க் பண்ணி இந்த ஸ்பீட் போட் போகிறது, இந்த ஜெட்ஸ்கி போகிறது. அப்புறம் எல்லோரும் அங்கங்கே இருந்து ஜம்ப் பண்ணாங்க சூப்பராக. தண்ணிக்குள்ள அந்த மேலே அந்த லைட் ஹவுஸ் மேலே தான் இருந்து கீழே தண்ணிக்குள்ள சூப்பராக ஜம்ப் பண்ணாங்க. ஸோ டைவ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம போகிற ரைடு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹார்ஸ் ரைடுக்கு போயிருந்தோம். இந்த ஹார்ஸ் வந்து சூப்பராக போச்சு. 2 பக்கமும் சுற்றிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக போனது. அப்புறம் இது வந்து அந்த ஹார்ஸ் வந்து பிக் கிட்ஸு, இந்த குட்டி ஹார்ஸ் வந்து குட்டி குழந்தைங்களுக்கு. தென் இது வந்து ட்ரெயின் ரைடு. இந்த ட்ரெயின் ரைடு வந்து எல்லாருமே ஏறலாம், ஹோல் ஃபேமிலிக்கே. இதை நிறைய பேர் ஏற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 40 கிட்ட ஏறுறாங்க. அண்ட் தென் நிஞ்சா, இது வந்து நிஞ்சா தீம்டு ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு குட்டி ஷிப் சுற்றுற மாதிரி, தென் நிஞ்சாவோட லெகோ ஃபிகர்ஸ் இருந்தது. அப்புறம் சைடில் ஒரு ராக் கிளைம்பிங் இருந்தது. அப்புறம் இந்த நிஞ்சாவோட ரைடு ஒன்று இருந்துச்சு. அந்த நிஞ்சா ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த ரைடில் ஏறி உட்காந்து போகும்போது நம்மளுக்கு எய்த்தாப்பில் வந்து இது கெட்டவங்க வருவாங்க, வில்லன்ஸ் வருவாங்க. வில்லன்ஸில் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ கையை வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டே போகிற மாதிரி வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம நிஞ்சா தீமுக்குள்ளேயே போகிறோம். செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தாங்க. ஸோ பாருங்கள், அந்த நிஞ்சா தீம் இப்படி தான் உள்ளே ஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு கராட்டே எஃபெக்ட் இருந்தது. இது வந்து நிஞ்சா போட் வெளியில். இது வந்து இந்த ரைடில் வந்து கிட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அலோவ் பண்ணாங்க. அண்ட் தென் we are going into பைரட்ஸ் தீம்குள்ளே போகிறோம். ஸோ ஒவ்வொரு தீம்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு இன்டோர் ஏரியா ப்ளே ஏரியா, ஒரு அவுட்டோர் ப்ளே ஏரியா, அண்ட் தென் ஒரு 2 ரைட்ஸ், ஒரு பிக் கிட்ஸ்க்கு ஒரு ரைடு, குட்டி கிட்ஸ்க்கு ஒரு ரைடுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா ரைட்ஸ் பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா வாஷ்ரூம், சேஞ்சிங், கிட்ஸ் டயப்பர் சேஞ்சிங் ரூம் எல்லாமே இருந்தது. அண்ட் நம்ம க்யூவில் நிற்கும் போது குட்டி குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுன்ட்டு பக்கத்தில் இந்த மாதிரி விளையாடுறதுக்கும் ஏரியா வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பைரட்ஸ் போட் ரைடு மாதிரி இருந்தது. போட்டில் ஏறி உட்காந்தோன்னா இது வந்து சல்லுன்னு தண்ணியில் கீழே இறங்கி ஸ்ப்ளாஷ் ஆகிற ஏரியா. ஸோ இதில் வந்து அந்த ஸ்ப்ளாஷ் மட்டும்தான் கிடையாது, போகிற வழியில் எல்லாமே அங்கங்கே இருந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. மவுஸ் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி, பைரட்ஸ் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக இருந்தது. தென் அடுத்த ரைடு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெகோ சிட்டிக்குள்ளே போகிறோம். இது வந்து இன்னொரு தீம்டு ஏரியா. இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்
இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் மாதிரி, ஃபயர் இன்ஜின். ஸோ பசங்க வந்து இதில் ஏறி உட்காந்தாங்கன்னா 2 பக்கமும் பம்ப் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க பம்ப் பண்ணி தான் அந்த பம்ப் பண்ண 2 பக்கமும் இருந்து பம்ப் பண்ணால் அந்த ஃபயர் இன்ஜின் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி இது பண்ணணும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரைடு இருந்தது. அது வந்து ஹாட் ஏர் பலூன் மாதிரி, அது மெதுவாக அந்த பலூன் வந்து ஆடி ஆடி ஏறுது. தென் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு போட்டிங். அண்ட் தென் அப்புறம் இது வந்து ஸ்ப்ளாஷ் பார்க்கில் வந்து எல்லாருமே அலோடு. ஸ்ப்ளாஷ் பார்க்குக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரென்ச் டவரில் வந்து ஸ்ப்ளாஷ் பார்க்கை விட நிறையா கொஞ்சம் தண்ணியில் விளையாடுற இடம் ஜாஸ்தியாக இருந்தது. இது வந்து ஸ்ப்ளாஷ் பார்க். குட்டி குழந்தைங்கள்லாம் இந்த ஸ்ப்ளாஷ் பார்க்கில் வந்து விளையாடலாம். இந்த ஸ்ப்ளாஷ் பார்க்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே லெகோ மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபேரிலேண்ட் வந்து ஒரு அவுட்டோர் ப்ளே ஏரியா மாதிரி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸு, ஸ்விங்கு, அப்புறம் ஏறி விளையாடுறது, அந்த குட்டி குட்டி ஃபேரி பில்டிங்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுவுமே அந்த டூப்ளோ பிளேட்டனுக்குள்ளே தான் இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா ஃபேரி டெய்ல் புக்கு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு போட் ரைடு மாதிரி இருந்தது. அந்த போட்டில் நம்ம ஏறி போகிற வழி ஃபுல்லாமே ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ் இருந்தது. ரேப்புன்சல் ஸ்டோரி, ஸ்னோ ஒயிட் ஸ்டோரி. அண்ட் அதே மாதிரி இப்போ கீழே நிற்கிறதுக்கு நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா பசங்களுக்கு வந்து கீழே நின்று சும்மா அவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி வேர்ட் சர்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்னோ ஒயிட், அந்த ட்ராஃபு, ஸ்னோ ஒயிட்ன்ட்டு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ கீழே நின்னாலுமே பசங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த போட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். அந்த போட்டில் போகும்போது சைடில் ஃபுல்லாக லெகோலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க என்னென்ன மாதிரி ஃபேரி டெய்ல் இதெல்லாம் இருக்குன்றது. இது வந்து இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி வந்து இந்த தூங்குது பாருங்கள், அந்த பேபி, அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்குது. இங்கே இந்த கிங் இருக்கார், இங்கே அந்த விச் இருக்காங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இது வந்து ரேப்புன்சல் ஸ்டோரி டைம் நடந்தது. ஸோ நம்ம அப்போ அந்த பைரட் ஷோ பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இது வந்து அந்த டூப்ளோ வேலியில் ரேப்புன்சல் ஸ்டோரி ஸ்டேஜில் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்குமே வந்து எல்லாருமே அந்த டயத்துக்கு நீங்கள் டைம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த முன்னாடி நான் சொன்ன அந்த கெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து கிடைக்கிறது என்ன டைமில் என்ன விஷயம் நடக்க போகுதுன்றது. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து எல்லா ரைட்ஸையும் முடிச்சுட்டு கடைசியாக பார்க்க விட்டு வெளில போகிறது இந்த மினியேச்சர் லேண்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்டன் பேர் பக்கத்தில் இருக்கிறது இந்த ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஓடுற மாதிரி செட் பண்ணிச்சுருந்தாங்க. பஸ்ஸு, அது எல்லாமே இருந்தது. ட்ரெயின், பிக் பஸ் அதெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஷிப் இருந்தது. லண்டன் பிரிட்ஜ் இருந்தது. லண்டன் பிரிட்ஜ்லாம் ஷிப்பு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இருந்தது. லண்டன் ஐயுமே பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருந்தனால செமையாக இருந்தது. கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு ஏரியாவில் வந்து இந்த கெனரி வாஃப் இருந்தது. கெனரி வாஃப் மேலே அந்த பில்டிங்ஸ்லாம் இருந்தது. ஐஃபில் டவர் இருந்துச்சு. எல்லாமே இருந்தது. இது வந்து நம்ம உள்ளே போகும்போதே நம்மளுக்கு கொடுத்த மேப்பு. ஸோ மேப்பை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே சைன் போஸ்ட் இருந்தது. ஸோ நம்ம எங்கே மிஸ் ஆனாலுமே டக்குன்னு போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சைன் போஸ்ட் வச்சுருக்காங்க. கரெக்டாக இருக்குது. வாஷ்ரூம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பக்காவாக இருந்தது. லெகோ ரைட்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது. இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்பவும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எல்லா ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே கிட்ஸு கூப்பிட்டு போனீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தென் ப்ரீ புக் பண்ணிட்டு போங்க. பார்க்கிங் கொண்டு ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீப்பாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லெகோலாண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த ஃப்ரெண்டுக்கு லெகோலாண்ட் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். See you in next video. Bye.